இந்த இடத்துல கூடியிருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆண்டவர் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய தொழில், தன் வியாபாரம், தன் குடும்பம் எல்லாவற்றிலையும் ஒரு கசந்து போன ஒரு அனுபவத்தோடு இந்த இடத்துல இருக்கிறீர்கள். வாழ்க்கை கசந்து போயிற்று, குடும்ப வாழ்க்கை கசந்து போயிற்று, செய்கிற தொழில் வியாபாரங்கள் கசந்து போயிற்று. இந்த நிலைமையோடு எத்தனையோ பேர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். உங்கள் கசப்புகளை எல்லாம் ஆண்டவர் மதுரமாய் மாற்ற விரும்புகிறார். சிலர் கடனினால வாழ்க்கை கசந்து போயிற்று. தற்கொலை பண்ணிக்குவோமா, செத்துருவோமா, இனி என்ன வாழ்க்கை? நம்மை விசாரிக்க யார் இருக்கா? நம்ம குடும்பத்தில் நம்மை விசாரிக்க யார் இருக்கா? உடன் பிறந்தவர்கள் நம்மை விசாரிக்க யார் இருக்கா? விசாரிக்க நண்பர்கள் யார் இருக்கா? இப்படியே தன்னுடைய இருதயம் வேதனைப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எத்தனையோ பேரை உங்கள் கடனுக்காக, உங்கள் வியாதிக்காக, உங்கள் பிரச்சனைக்காக எத்தனையோ பேரிடத்தில் நீங்கள் போயிருக்கலாம், எத்தனையோ மனுஷனிடத்தில் நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் தீர்வு வந்திருக்காது. உங்கள் கசப்பு மாறி இருக்காது, உங்கள் வேதனை மாறி இருக்காது. அதே நிலைதான், அதே வேதனை தான், அதே துக்கம்தான். ஆனால் ஆண்டவர் நல்லவர் என்பதை ஒரே ஒரு முறை நீங்கள் ருசித்து பாருங்கள். நீங்கள் இருக்கிற அலுவலகத்தில், நீங்கள் இருக்கிற வீட்டில், நீங்கள் இருக்கிற தொழிலில், ஆண்டவரே என் கசந்த வாழ்க்கையை எனக்கு மாற்றி தாருங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆனால் சிலருக்கு எல்லாம் நிறைவோடு இருக்கிறார்கள். எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது. அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொன்ன புரியாது. ஆண்டவர் யார் இந்த இடத்துல சந்திக்கிறார் அப்படின்னா, வாழ்க்கை உடைந்த நிலைமையில் இருக்கிற உங்களை கத்த சந்திக்கிறார். கடனில் இருக்கிற உங்களை கத்த சந்திக்கிறார். தோல்வியில் இருக்கிற உங்களை கர்த்தர் சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கை கசந்து போயிற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை இன்றைக்கு ருசித்து பாருங்கள். எத்தனையோ மனிதர்களிடத்தில் தீர்வுக்காய் போனீர்கள், கிடைக்கல. மந்திரவாதிகளிடத்தில் போனீர்கள், தீர்வு கிடைக்கல. ஒரே ஒரு முறை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அப்பொழுது தெரியும் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்கிறது. எப்பக்கமும் ஒரு மனுஷன் நெருக்கப்படுகிற பொழுது அவன் கண்ணீரை துடைக்க ஒருவர் தான் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. எப்பக்கமும் நெருக்கப்படும் போது ஒரு மனுஷனை விடுவிக்க ஒருவர் தான் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் யாரை இந்த இடத்துல சந்திக்கிறார் அப்படின்றால், எந்த மனுஷனுடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறதோ, கசந்து போயிருக்கிறதோ, இனி வாழவே முடியாது என்கிற நிலையில் இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மதுரத்தை தரும்படி, ஒரு இனிமையை தரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் வீடுகளில், அலுவலகத்தில் முழங்கால் படியிட்டு, இயேசுவே எனக்கு இறங்குங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அற்புதமாய் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் அதிசயமாய் உங்களை விடுவிப்பார். அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் அவர் வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லுகிறார்கள்.
நான் சொல்லுகிறேன், அவர் உலகத்தின் இரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் இரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது. இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர். இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர். இரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர். உங்கள் வியாதியிலிருந்து விடுவிக்கிறவர். உங்கள் வறுமையிலிருந்து விடுவிக்கிறவர். கடன் பாரத்திலிருந்து விடுவிக்கிறவர். சேவனை கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறவர். அவர் ஏதோ வெளிநாட்டு கடவுள் அல்ல, இந்த உலகத்தின் இரட்சகரே அவர்தான். அவரை நீங்கள் ருசித்து பாருங்கள். அநேகர் தப்பு தப்பாக சொல்லியிருக்கலாம். ஒரே ஒரு முறை நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆகையினால மற்றவர்களுக்கும் மற்றவர்களுடைய வேதனைக்கும் மருந்தாக இருக்கட்டுமே என்று இயேசுவை நாங்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை இயேசுவும் சீசர்களும் படகில கடலில் போய் கொண்டிருந்தார்கள். பயங்கரமான காற்று, பயங்கரமான பேரலைகள். போய்கொண்டிருந்த படகு மூழ்கத்தக்கதாய் அமிழத்தக்கதாய் பயங்கர காற்றும் கடல் கொந்தளிப்பும் சூழ்நிலை எல்லாம் பயங்கரமாய் மாறிற்று. அப்பொழுது சீசர்கள் வந்து, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி படகில் இருந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொன்னார்கள். உடனே இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று கடலையும் காற்றையும் பார்த்து அவர் சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படியே அமைதல் உண்டாயிற்று சமுத்திரத்தில். இன்றைக்கு உங்கள் பிரச்சனையில் மனிதர்களிடத்தில் போகும்போது அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், சரி விடு, வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும். உங்கள் பிரச்சனை யாரிடத்துலலாம் சொல்லுகிறீர்களோ அவர்களெல்லாம் உங்களை சமாதானப்படுத்துவார்கள், உங்களை அமைதிப்படுத்துவார்கள். சரி போகட்டும், விடு, பார்த்துக்கலாம், வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும். என்னை எவ்வளவோ சந்திக்க வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை விட பெரிய மோசமான பயங்கரமான காரியமெல்லாம் எத்தனையோ பேருக்கு வந்திருக்கு, நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் லேசான காரியம் இப்படி என்று சொல்லி உங்களை சமாதானப்படுத்துவார்கள். மனுஷனால் அவ்வளோதான் கூடும், உங்கள் நண்பர்களால் அவ்வளோதான் கூடும், உடன்பிறப்புகளால் அவ்வளோதான் கூடும். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் உங்கள் பிரச்சனையில் உங்களிடத்தில் வந்து உங்களை சமாதானப்படுத்தாமல் உங்கள் சமாதானத்தை கெடுக்கிறது எதுவோ அதை பார்த்து எழும்பி நின்று சொல்லுவார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவர் இறையாதே என்று சொல்லுவார். இன்றைக்கு கொடூரமான வியாதி, மருத்துவர்களால் முடியலை, வியாதியை பார்த்து சொல்லுவார், இறையாதே, அமைதலாயிரு. மருத்துவர்கள் சொல்லலாம், இனி முடியாது, இனி அவ்வளோதான், கையை மிஞ்சி போயிற்று, எங்களை மிஞ்சி போயிற்று. மருத்துவர்கள் நம்மளை சமாதானப்படுத்த நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். ஆனால் இயேசு நம்மை சமாதானப்படுத்தாமல் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது எதுவோ அதை பார்த்து சொல்லுவார், இறையாதே, அமைதலாயிரு என்று. இறையாதே, அமைதலாயிரு இரு என்று ஆண்டவர் சொல்லுவார். நீங்கள் அவரை விசுவாசிங்க, நீங்கள் அவரை நம்புங்க, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவரால் நிச்சயமாய் கூடும். உங்கள் பிரச்சனை என்ன? முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சொல்லுங்க,
உங்க வேதனை என்ன, வியாதி என்ன, உங்க தேவைகள் என்ன, உங்க கஷ்டங்கள் என்ன, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. எல்லாவற்றிலையும் வாழ்க்கையில திருப்தியாயிருக்கிறவர்கள் கர்த்தரை ருசிக்க முடியாது. ஏன்னா எல்லாம் பரிபூரணமாயிருக்கிறது. எந்த மனுஷனுடைய வாழ்க்கை நெருக்கத்திற்குள்ளாயிருக்கிறதோ, வேதனைக்குள்ளாயிருக்கிறதோ, அந்த மனுஷன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவானானால் அவனுடைய வேதனைக்கு இயேசு மருந்தாயிருக்கிறார். அவனுடைய வியாதிக்கு இயேசு மருந்தாயிருக்கிறார். அவன் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பார். அவன் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவனை விடுவிப்பார். ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. நீங்க அவர் மேல நம்பிக்கையாயிருப்பீர்களானால் இன்றைக்கு நீங்க பாக்கியங்களை அடைவீர்கள், பாக்கியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இழந்து போன நன்மைகளை கூட ஆண்டவர் திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாம் நிறைவாய் வாழுகிறவர்களுக்கு இயேசுவை குறித்து சொன்ன தெரியாது, புரியாது, ருசிக்க தெரியாது. இந்த இடத்துல நிற்கிற யார் வேதனையோடு இருக்கிறீர்களோ, கஷ்டத்தோடு இருக்கிறீர்களோ, அவர்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. முழங்கால் படியிட்டு கூப்பிட்டு பாருங்க. அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அவர் உங்க வாழ்க்கையில் உள்ள கசப்புகளை மாற்ற அவர் நல்லவர். உங்க வியாதிகளை மாற்றி கொடுக்க அவர் நல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவர் இன்றைக்கே உங்களுக்காக எழும்பி நின்று உங்க பிரச்சனைகளை பார்த்து அவர் சொல்லுவார். இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி இயேசு சொல்லுவார். விசுவாசிங்க, அவரை நம்புங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். அன்புள்ள தகப்பனை, பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன். விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கும்படி தேவம் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேல நம்பிக்கையாயிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே.